ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸோ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸோ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் வசந்த் வசி ப்ரோ செஞ்சு வின் பண்ணியிருந்த கிராமத்து விருந்தான நல்லாம்பட்டி சிக்கன் அண்டு பச்சை புளி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்ததில் இதோட சுவை இருக்கே அடடா அவ்வளோ ருசியாக இருந்தது. அதுவும் சுட சுட சோறு இந்த நல்லாம்பட்டி சிக்கனோட இந்த பச்சை புளி ரசத்தை வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைலில் பச்சை புளி ரசமும் நல்லாம்பட்டி சிக்கனும் செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ருசியான நல்லாம்பட்டி சிக்கன் செஞ்சிடலாம். இப்போ பேனில் முழு மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை நம்ம வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்லாம்பட்டி சிக்கன் வந்து நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த அளவு வறுத்தா போதும். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த பவுடரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய வச்சுக்கணும். இப்போ இதில் 10-12 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு அதில் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக காஞ்ச மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப காரமாயிரும். இப்போ 1 கப்பு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்ல 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல வெங்காயத்தை வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யணும். இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு டேஸ்ட் தரதே இந்த சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் தான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முதல்லையே உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காய தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காய தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ எறும்புள்ள சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து வெங்காய தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு சீரக சோம்பு பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இந்த அளவு சுருளை வதங்கினதும் சிக்கன் வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து அப்படியே விட்டுறாமல் மூடியை திறந்துட்டு இடையிடையே ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்ல மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். எனக்கு சிக்கன் வந்து ட்ரையாக தான் வேணும், அதனால் இப்போ மூடி போடாமல் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வந்து வற்ற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராமத்து ஸ்டைல் நல்லாம்பட்டி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிராமத்து ஸ்டைலில் பச்சை புளி ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கிறேன். இந்த ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லை. இஞ்சி தட்டுற உரலில் 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக தட்டி வச்சுக்கணும். இந்த ரசம் வைக்கிறதுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணுங்க, அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே உரல்லையே 3 பல்லு பூண்டு 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக தட்டிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மேலே சல்லடையை வச்சுட்டு இந்த புளியை வந்து இந்த மாதிரி சலிச்சுக்கணும். இப்போ புளி கரைசல் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா, ஏற்கனவே தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கைகளால் நம்ம பிசைஞ்சு எடுத்தாதான் பச்சை மிளகா வெங்காயத்தோட காரம் எல்லாம் புளியில் இறங்கும். இது கூடவே 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஏற்கனவே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த சீரகம் மிளகு பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசத்தில் வந்து நீங்கள் தக்காளியை கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பச்சை புளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கிராமத்தில் வந்து இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வந்து அடிக்கடி செய்வாங்க.
குழம்பெல்லாம் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ரசத்தை வந்து சிம்பிளாக செஞ்சு பாருங்க. ஒரு சட்டி சோறு கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாதத்தோட இந்த நல்லம்படி சிக்கன் அண்டு பச்சை புளி ரசத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புட்டு ருசியாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.